எசேக்கியேல் 36:30 வாசிக்கலாம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஏற்கனவே விளைஞ்ச ஒரு நிலத்திலிருந்து நான் பலனை கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்லாம, பல வருஷமா எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பாழான போன ஒரு நிலத்திலிருந்து நான் பலனை கொண்டு வருவேன் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளால் முடிஞ்ச காரியத்தை நான் செய்வேன்னு சொல்கிறதில்ல, நம்மளால் முடியாத காரியத்தை தான் அவர் செய்வேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிற பொழுது அந்த விஷயம் என் கற்பனைக்கு கூட எட்டாத காரியமாக இருக்கும், என்னுடைய சிந்தனைக்கு எட்டாத காரியமாக இருக்கும். ஒரு மனுஷன் என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்துக்கும் அதே இது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிற காரியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு, பெரிய வித்தியாசம் உண்டு. இப்போ உதாரணமாக ஆபிரகாம் தன் சொந்த இனத்தை, தன் சொந்த தேசத்தை விட்டு நான் வெளியே வரும் பொழுது அவனுடைய சொந்தக்காரன் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா, இப்படி இடம் இல்லாமல் அலைஞ்சு திரியிறியே, நான் வேணா உனக்கு ஒரு 2 சென்ட் இடம் தரேன், நீ அதில் வீடை கட்டிக்கோ. மனுஷன் எதை தான் சொல்லுவான், ஒரு 2 சென்ட் இடம் தரேன் ஆபிரகாம், நீ இடம் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்க, அதில் ஒரு குடிசையை நீ என்ன செஞ்சுக்கோ, கட்டிக்கோ. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா, உனக்கு 2 சென்ட் இடத்தை தருவேன்னு சொல்லலை, ஒரு தேசத்தை தருவேன்னு சொல்கிறார். வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? கடனோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர், அந்த ஸ்திரீ, அவளை பார்த்து இறக்கப்படுகிற ஒரு சொந்தக்காரன் என்ன சொல்லியிருப்பான், என்கிட்ட ஒரு 2 பவுன் இருக்கு, நீ போய் அதை அடகு வச்சு அதில் இருக்கிறத ஒரு பகுதியை வேணால் நீ சரி பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவள் காரியத்தையும் சரி செய்து பிரச்சனையும் சரி செய்து அவளும் ஜீவனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செஞ்சு அவளை அனுப்புனார். இப்படி தான் ஆண்டவர் பேசுகிற காரியம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே பலன் கொடுத்த ஒரு நிலத்தில் போன வருஷம் 100 மூடை கிடச்சிச்சு, இந்த வருஷம் நான் 150 மூடை நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய விசேஷமாக தெரியாது. ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லாத, எந்த பலனும் இல்லாத ஒரு பாழா போன நிலத்திலிருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப விசேஷமானது. பலன்களை நான் கொண்டு பெருக பண்ணுவேன்றார். அந்த 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. நிலம் பாழானது, நிர்மூலமானது, ஆனால் அதில் கர்த்தர் என்ன செய்ய போகிறேன், கொண்டு வருவேன்னு சொல்கிறது பலன்களை பெருக பண்ணுவேன்றார். அப்போ இது விசேஷம் தானே, இதை விசேஷம் சொல்லக்கூடாது, இது மகிமையான காரியம். விசேஷம்னா ஸ்பெஷல் அது, ஆனால் மகிமைன்னா க்ளோரியஸ், இது ஒரு மகிமையான காரியம். அப்போ இதை செய்கிறதுக்கு கர்த்தர் 3 காரியத்தை செய்ய விரும்புகிறாரு. ஒன்று, பண்படுத்த விரும்புகிறாரு. 2வது பயிரிட விரும்புகிறாரு. 3வது தான் பலனை காண செய்கிறார். அப்போ முதல்ல இந்த நிலத்தில் நான் பலனை கொண்டு வருவேன்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் என் ஆண்டவர் அதற்கு முன்பதாக கொஞ்சம் பொறுத்துரு, நான் லாஸ்ட்டில் செய்ய போகிறத நான் ஃபஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்றார். வாக்குத்தத்தம் என்பது லாஸ்ட்டில் செய்ய போகிறது. ஐயா கவனிங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் செய்ய போகிறது. ஆனால் அதுக்கு முன்னால் நீ விட்டுட்டு போங்கிறது, அதைத்தான் ஆண்டவர் இடையில சொல்கிறார். அப்போது இது கடைசியாக செய்ய போகிற காரியம். ஆனால் அதுக்கு முன்னால் நான் பண்படுத்துவேன், பயிரிடுவேன், கடைசியாக தான் அதில் பலனை நான் காண செய்வேன். சரிங்க ஆண்டவரே செய்யுங்க அப்படின்னா, எதுக்காக பண்படுத்த போகிறீங்க? நான் இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் நான் யாராக இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் உண்மை பின்பற்றுகிற பிள்ளையாக இருக்கிறேன், இத்தனை வருஷம் உண்மை சேவிக்கிற பிள்ளையாக இருக்கு. அப்போ எனக்கு என்ன பண்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, அதுதான் ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். அந்த நிலத்தில் என்ன இருக்குது? முள் இருக்கு. ஏன் பண்படுத்த போறாருன்னா, அந்த நிலத்துக்குள்ள முள் இருக்கு, முட்செடிகள் இருக்கு.
காலைல நான் சொன்னதான் ரிப்பீட் பண்ணுறேன். முட்செடி இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? அது ஒரு தரிசு நிலமா இருக்குது. மூணாவது சொன்னார், அதில் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு? களிம்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் நான் அதை பண்படுத்த விரும்புகிறேன். ஸோ இதை செஞ்சால் தான் அதில் நான் சொன்ன பலனை நான் பார்க்க முடியும். நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம், ஐயா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கர்த்தரிடத்தில் நான் விரும்புகிற காரியத்தை சொன்னால், நீண்ட நாட்களாக நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்த காரியத்தை கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே என்னோடு ஆண்டவர் பல முறை இந்த விஷயத்தை இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இன்னும் சொன்னால், கடந்த மாதங்கள் சில மாதங்களாக எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் பல காரியங்களை என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நான் பார்க்கணும்னா, அதான் சொன்னேன், இவ்வளவு நாளாக கர்த்தர் எனக்கு சொன்ன காரியங்களுக்கு வேறு இந்த செய்தி தான். இதுதான் முக்கியம். இதை நீங்கள் செஞ்சாதான் அதை கர்த்தர் செய்வார். இதை நான் செஞ்சாதான் மற்றதை கர்த்தர் எனக்கு செய்வார். நான் செய்ய வேண்டியது இந்த ஒரு விஷயந்தான். இந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய யோசித்தோம்னா அவர் சொன்ன நிறையா விஷயம் வெயிட்டிங்லேயே போயிடும். அப்போது ஆயுசு நாட்கள் போயிட்டே இருக்கும். உனக்கு சொல்லப்பட்டதை நீ பார்க்காமையே காலங்கள் போடிடும், பார்த்துக்கோ. ஆண்டவர் உன்னை வான் பண்ணுறாரு. உனக்கு சொல்லப்பட்ட காரியம் பார்க்காமலேயே அது காலம் நீடிச்சுக்கிட்டே போயிடும். ஸோ அதெல்லாம் நீ பார்க்கணும்னா முதல்ல இந்த காரியத்துக்கு நீ எனக்கு என்ன செய்யணும்? கோஆப்ரேட் பண்ணு, ஒத்துழைப்பு கொடுன்றார். ஸோ இதில் கொஞ்சம் தூரம் கவனிங்க. இப்போ இந்த ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் ஒரு சப்ட்ராக், ஒரு சைட் ட்ராக் எடுத்து கொஞ்சம் ஒரு 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 100 மீட்ரு உள்ளே போயிட்டு நம்ம வருவோம். இந்த விஷயத்தில் கவனிங்க. ஏசாயா 1:25 ஆண்டவர் சொன்னாரு, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அந்த வயல்களின் பலனை நான் பார்க்கணும்னா என் கையை உன் மேலே இப்போ திருப்ப போகிறேன். அப்படியே ஒரு எல்லாரும் சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த தலையை குனிவாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் குனிய சொல்லலை. இப்போது இப்படி சாமியார் ஆசீர்வதிக்கும் போது இப்படி வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் உன்னை குனிய சொல்லலை. இப்போ அந்த நேரம் கிடையாது. இப்போ உன்ட்ட ஆண்டவர் வேற ஒன்று எதிர்பார்க்குறாரு. என்ன செய்ய போகிறாருன்னா, கையை திருப்பி உன் களிம்பை நான் என்ன செய்ய போகிறேன்? நீக்கி உன்னை சுத்தமாய் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். இதை நீக்கினா உள்ள இருக்கிற விலையேற பெற்றது வெளியே வந்துடும். உள்ள விலையேற பெற்றது இருக்கு. உள்ளுக்குள்ள ரொம்ப மதிப்புக்குரியது உள்ள இருக்கு, ரொம்ப பிரயோஜனமானது உள்ள இருக்கு. இது எல்லாத்தையும் நீக்கினா அது வெளியே வரும். அது வெளியே வரணும்னா இதை நீக்கணும். சரிங்க ஆண்டவரே நீக்குங்க, அதை வெளியே கொண்டு வாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பரவாயில்லையா? நீதிமொழிகள் 25:4 வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு. அல்ல கவனிங்க, வெள்ளியினின்று, வெள்ளி உள்ள இருக்கு, வெள்ளி ஆனால் வெளியில தெரியல. வெளியே என்னதான் தெரியுது? களிம்பு தான் தெரியும். களிம்பு. அந்த காலத்தில் அதை போட்டு போட்டு கருத்து போன நகையை கடையை கொண்டு போனால் அது தங்கம் மாதிரியே தெரியாது. சரி, அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் ஒரு இதில் தண்ணி என்ன சோப்பு தண்ணிக்குள்ளே போட்டு ஊற போட்டு க்ளீன் பண்ணி பார்ப்பாங்க, போகாது, தங்கம் மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு அழுக்கு அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெள்ளி தான், வெள்ளி விலை மதிப்பு உள்ளது. ஆனால் வெள்ளி வெளியே தெரிய மாட்டேங்குது. அதில் என்னதான் வெளியே தெரியுது? களிம்பு தான். களிம்பு அன்ற சொல்ற 25 மறுபடியும் வாசி பார்க்கலாம். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு. களிம்பை நீக்கிவிடு. அப்பொழுது அந்த களிம்பை நீக்கினா தான் இதான் பண்படுத்துகிறது. இதான் பண்படுத்துறது. கர்த்தர் கொடுக்க போற பலனை நீங்க பார்க்கணும்னா, ஸோ இது மெயின், இதான் மெயின் சாப்டர், இதான் ரூட்டு. இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதை நீக்கி வெள்ளி வெளியே தெரிய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? களிம்பை நீக்கு அப்படின்றாரு. களிம்பை நீக்குனா என்ன தெரியும்? வெள்ளி தெரியும், வெள்ளி தெரியும். அப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ஐயா, என்னைய பயன்படுத்துங்கன்னு நான் சொல்றேன்.
பயன்படுத்துறதுக்கு கர்த்தரும் அதுக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு. அவரும் விரும்புகிறாரு, நானும் விரும்புகிறேன். ஆனால் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, சுத்த வெள்ளியை அவர் கைக்கு போனால் தான் அவர் பயன்படுத்த முடியும். இப்போ அது சுத்த வெள்ளியை உள்ள வெள்ளி இருக்குது, ஆனால் வெளியில் என்ன இருக்குது? களிம்பு இருக்குது. இப்போ ஆண்டவர் ஒரு ப்ராசஸ்க்கு அவர் இறங்குறாரு. சொல்லுங்க, என்ன செய்கிறாரு? இறங்குறாரு, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இறங்குறாரு. இப்போ வெள்ளியை யூஸ் பண்ணணும்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அந்த களிம்பை நீக்கினா தான் அதை என்ன செய்ய முடியும்? ஆம்பிளிஃபையர் பைபிளில், ஆம்பிளிஃபையர் டிரான்ஸ்லேஷனில் எப்படி இந்த வசனம் 25:4 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வெள்ளியை சுத்திகரித்து அதிலிருந்து களிம்பை நீக்கும் போது ஒரு பொருள் உருவாக்க தேவையான மூலப்பொருள் கிடைக்கிறது. நல்லா கவனிங்க, அதனுடைய விளக்க உரையை மட்டும் நான் சொல்கிறேன். ஆம்பிளிஃபையரில் கொடுக்க வெள்ளி நின்று களிம்பை நீக்கி இது ஆம்பிளிஃபையர் இருக்கு அதில். கவனிங்க, ஒரு வெள்ளியை சுத்திகரித்து அதிலிருந்து களிம்பை நீக்கும் போது, நல்லா கவனிங்க, ஒரு பொருள் உருவாக்க தேவையான மூலப்பொருள் கிடைக்குது. இப்போது கர்த்தருடைய ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும்? என்னை பயன்படுத்துறதுக்கு முன்னால் என்னை என்ன செய்யணும்? உருவாக்கணும். இப்போ அவருக்கு ஒரு காரியத்தை என் லைஃப்பில் கர்த்தர் செய்யணும்னா அதுக்கு தேவை மூலப்பொருள். சொல்லுங்கள், என்ன தேவை? மூலப்பொருள். மூலப்பொருள்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதுக்கு? தோசை ரெடி ஆகணும்னா அதுக்கு மூலப்பொருள் எது? இப்போ புரிஞ்சுட்டா? பரோட்டா வேணும்னா என்ன வேணும்? மாவு வேணும், மூலப்பொருள் வேணும். குழம்பு வைக்கணும்னா அதுக்கு நிறைய மூலப்பொருள் தேவைப்படுதா? காய், கூட்டு, காய்கள், இல்லை மசாலா, இதெல்லாம். ஒரு பொருள் ரெடி ஆகணும்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள். இது ரெடியாக இருக்குன்னா இதுக்கு மூலப்பொருள் ஒன்று இருக்குது. ரா மெட்டீரியல்மாங்க, மூலப்பொருள். அந்த மூலப்பொருள்களை கவனிங்க, எந்த ஒரு பொருளுமே இப்படி பொருளாக எங்கேயோ கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்கல. இதை ஒரு மூலப்பொருளை, ஐயா கவனிக்கிறீங்களா? இது கொஞ்சம் இது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிற மாதிரி கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. எந்த பொருளுமே, இந்த டியூப்லைட்டாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், ஹாலஜன் லைட்டாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எந்த பொருளுமே அப்படியே எங்கேயோ கண்டெடுத்து மாட்டி விடலை. இதுக்கு ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கும். அது துகளாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த மூலப்பொருளை சில ப்ராசஸுக்குள்ளே கொண்டு போய் கொஞ்சம் கழித்து அதுக்கப்புறம் அதை செய்கிறவர் என்ன விரும்பினாரோ அந்த பொருள் அது வெளியில் வரும். இப்போ புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில் வேலையை ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாரு. என் லைஃப்பில் வேலையை என்ன செய்கிறாரு? ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாரு. பட் அவர் கையில் மூலப்பொருள் கிடைக்கல, மூலப்பொருள் வரல. ஏன் சிலர் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் வேலையை ஸ்டார்ட் பண்ணலைன்னா மூலப்பொருள் இன்னும் ரெடி ஆகலை. புரிஞ்சிச்சா? மூலப்பொருள் ரெடி ஆகாததுனால, அதாவது களிம்பு நீக்கி அந்த வெள்ளி, சுத்தமான வெள்ளி அவர் கையில் கிடைக்காததுனால அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணலை. மூலப்பொருள் கையில் கிடைச்சா என்னைக்கோ அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். புரிஞ்சுக்கோங்க. ஏன் இன்னும் என் லைஃப்பில் கர்த்தர் வேலையை ஆரம்பிக்கல? ஏன் இன்னும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்னும் வேலையை ஆரம்பிக்கலைன்னா, இன்னும் களிம்பு இருக்குது, இன்னும் சுத்தமான வெள்ளி கிடைக்கல, இன்னும் மூலப்பொருள் கிடைக்கல. மூலப்பொருள் கிடைச்சிட்டா உடனே வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. இப்போ நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? அந்த களிம்பை நீக்கணும். என்னால் முடியலை ஆண்டவரே. இது நிச்சயம் உன்னால் முடியாது, இதை நிச்சயம் உன்னால் முடியாது. அதுக்கு தான் அந்த வசனத்தில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த நீதிமொழிகளை வாசி 25:4. வெள்ளியின் நின்று. ஐயா, இதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசித்து முடிச்ச உடனே நீங்கள் வரிசையாக சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளியின் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். முதல்ல இதில் வெள்ளி. இதில் வெள்ளி யாரு? நான் தான் வெள்ளி. ரெண்டாவது இதில் ஒரு களிம்பு இருக்கு. களிம்பு யாரு? எனக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது எதுன்னு அவரவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இதில் தட்டான் யாரு? என் தகப்பன் தான் எனக்கு தட்டான், என் பரலோக தேவன் தான் எனக்கு தட்டான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு தகப்பனாகவும் இருக்கிறாரு, எனக்கு தட்டானாகவும் இருக்கிறாரு.
தகப்பனா இருக்கும்போது என்னை தோல்ல சுமக்கிறாரு, தட்டானா இருக்கும் பொழுது தட்டி தட்டி என்ன சரி பண்றாரு. அவரை போல தகப்பனாகவும் எனக்கு யாரும் இருக்கவும் முடியாது, அவரை போல எனக்கு தட்டானாகவும் எனக்கு யாரும் கிடைக்க முடியாது. தகப்பனா இருக்கும்போது இரக்கத்துல உச்சத்துல இருக்கிறாரு, தட்டனா இருக்கும்போது கொஞ்சம் கூட அவர் இரக்கம் பாராட்டுகிறதே இல்லை. கடினமான மனசா இருப்பதுனால அல்ல, என் மேல உண்மையிலேயே இரக்கம் இருக்கிறதுனால அங்க எனக்கு இரக்கம் காட்டல. ஐயா, உண்மையான இரக்கம் காட்ட வேண்டிய இடத்துல இரக்கம் காட்டும், காட்ட கூடாத நேரத்துல இரக்கம் காட்டவே காட்டாது. அதுதான் என் உண்மையான இரக்கம். இந்த ரெண்டையும் கலந்த ஒரு கேரக்டர் யாருன்னா என் ஆண்டவர் தான். இந்த ரெண்டு கேரக்டருமே அவருக்குள்ள இருக்கு. எனக்கு அவர் தகப்பனாகவும் என்னை தாளாட்டுகிறாரு, தட்டானாகவும் என்னை போட்டு நொறுக்கிறாரு. ஆனா எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா, நீங்க தகப்பனாவே இருங்க, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. நீங்க தாளாட்டுறது, தோல்ல சுமக்கிறது, ஊட்டி விடுறது, என்ன பல விதத்தில் தேற்றுகிறது, என்ன கடைசி வரைக்கும் நீங்க தகப்பனாவே இருங்க. கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருப்ப பரவாயில்லையா? நான் கடைசி வரைக்கும் உனக்கு தகப்பனா இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ இப்படியே மூளையில் 0 வால்ஸ் பல்பாவே இருந்துட்டு கடைசியில் போய் சேருவ பரவாயில்லையான்றாரு. நீ பிரகாசிக்க வேண்டாம், நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டாம், உன் வெளிச்சத்தில் அநேகர் வந்து கலிகூற வேண்டாம், நீ விருட்சமா மாற வேண்டாம், உன் விருட்சத்தில் அநேகர் வந்து நிழல்ல தங்க வேண்டாம், உன் விருட்சத்தின் கனிகளை அநேகர் புசித்து அவர்கள் பசி ஆற வேண்டாம், அவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டாம். இதெல்லாம் நடக்கணும்னா கொஞ்சம் நான் இந்த தகப்பன் இந்த இந்த இதில் இருந்து உனக்கு தட்டான் என்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்தால் தான் நான் இதை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 25 நாள் பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, வெள்ளி நின்று மாசை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டார் அதிலிருந்து அழகிய பொருள் ஒன்றை உருவாக்குவார். வெள்ளியிலிருந்து மாசை நீக்கிட்டேன்னா அந்த வெள்ளி கட்டி மட்டும் கிடைக்கும், அதான் மூலப்பொருள் வெள்ளி கட்டி. அதை வச்சு தட்டா அழகிய பொருளை ஒன்று செஞ்சிருவார். இன்னும் ஏன் எனக்கு ஒரு வடிவம் வரல, வேலையை ஸ்டார்ட் பண்ணல, ஏன் வேலையை ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் களிம்பு இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாரு, இந்த ப்ராசஸ் வந்து அழுக்கை நீக்கிற ப்ராசஸ். சொல்லுங்க, அழுக்கை நீக்குகிற இந்த ப்ராசஸ் அழுகையை கொண்டு வரும். அழுகையை கொண்டு வராம அழுக்க நீக்குகிற ப்ராசஸை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. செய்யுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் முடியாது இல்லை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஆண்டவரே, ரொம்ப ஓவராக கை வச்சிடாதீங்க அப்படின்னா, அழுக வராமல் அழுக இல்லாமல் அழுக்க என்னால் நீக்க முடியாது. அவர்கள் அலறி செடிகள் மேல் தங்கள் கிண்ணறங்களை வைத்து என்ன செஞ்சாங்களாம், சீயோனை நினைத்து அழுதார்களாம். அது அழுக்கை நீக்குகிற ப்ராசஸ். அழுதார்கள் லிட்ரலாக இருக்கு, அழுதார்கள். அப்போ அழுக வராம அழுக்கு என்ன செய்யப்பட முடியாது. இது நீங்க பண்ற மேக்கப் அந்த அந்த ப்ராசஸ் கிடையாது. இது 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 வேற ப்ராசஸ், இது டோட்டலாக வேற. நீதிமொழிகள் 17:3 வாசித்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி டைனிங் ஹாலில் வச்சுலாம் நடக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிசப்ஷனில் வச்சுலாம் இந்த ப்ராசஸ் நடக்காது. இந்த களிம்பு நீக்குகிறது எங்கே நடக்கும் என்ன கவனிக்கிறீங்களா? களிம்பு நீக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா, நீதிமொழிகள் 17:3 வெள்ளியை குகையும். எங்க குகையில்? ப்ராசஸ் எங்க கொண்டு போய் செய்கிறாரு? குகையில். குகை. அடுத்து பொன்னை புடமும் சோதிக்கும். குகை. சொல்லுங்க, குகை. எல்லாரும் சொல்லுங்க, குகை. குகை. இந்த களிம்பை நீக்கிற இடம் எதான்? குகை. இந்த குகையில நிறைய பேர் போகாதனால இன்னைக்கு நிறைய பேர் மேடையில் வந்து புகை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேடையில் ஏன் புகை வருதுன்னா, அவனுக்கு எங்க போகலை, குகைக்குள்ள போகலை.
இந்த குகையில் போயிட்டு வந்தவன் நின்னாம்னா அங்கே புகை வராது, மகிமை மட்டும்தான் அங்கே வரும். அல்லேலூயா. இப்போ இந்த குகையில் வச்சு இந்த ப்ராசஸ் எப்படி கொண்டு போகிறாருன்னா, ஆண்டவர் குகையில் கொண்டு போய் என்ன செய்வார்? அங்கே விதவிதமாக எனக்கு டின்னர் கொடுப்பாரா? இல்லை, அந்த களிமை நீக்கிறதுக்கு நீங்கள் போய் வீட்டில் போய் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு, வெள்ளி, சில்வரு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா சும்மா ரோஜா மலர் படுக்கை அல்ல, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அப்படியே ஏசி ஹாலில் வச்சு அல்ல. அப்படி இப்போ நீங்கள் 20 டிகிரி அந்த ஏசியில் நீங்கள் இப்போ உட்காந்துருக்குறீங்க இல்லையா, அது அப்படிலாம் கிடையாது. 1040 டிகிரி செல்சியஸ் கொண்ட அக்கினி குகை. அது வெறும் குகை இல்லை, என்ன குகை? 1040 டிகிரி செல்சியஸ் வெப்பம். நீங்கள் சோறு பொங்கும் போது உலை கொதிக்குதுல, அது எவ்வளோ தெரியுமா? 100 டிகிரி. 100 டிகிரி அதுலேயே கொதிக்குது. விரலில் பட்டா விரலில் வெந்து போயிடுது, ஆறுறதுக்கு வாரக்கணக்கு ஆகுது. ஆனால் அதை விட 10 மடங்கு 1040 டிகிரி செல்சியஸ் குகைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த குகைக்கு யாரெல்லாம் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன் நிறைய பேருக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் அதுக்கு வர்றதுக்கு ஆயத்தம் இல்லை. என்னை ஏசி ரூமு கூப்பிடுங்க, நான் வாரேன். டைனிங் ஹால் கூப்பிடுறவங்க வாரேன், ரிசப்ஷனுக்கு வாரேன். ஆனால் அந்த குகைக்கு மட்டும் கூப்பிடாதீங்க ஆண்டவரே. நான் எனக்கு தகப்பனா மட்டும் இருங்கன்றேன். இல்லை, நான் இதை மாறாமல் குகைக்குள்ளே ஒன்று கொண்டு போகாமல் ஃபயரை என் கையில் எடுக்காமல் ஒன்றை நான் என்ன செய்ய முடியாதுன்னா பயன்படுத்த முடியாது. விலையேற பெற்றது ஒன்றிலிருந்து நான் கொண்டு வரணும்னா என் கையில் நான் ஃபயர், ஐயா என் கையில் நீ விலையேற பெற்றவனா மாறணும்னா அதுக்கு முதல்ல நான் கையில் ஃபயர் எடுக்கணும், நெருப்பை எடுக்கணும். இந்த நெருப்பை எடுத்தால் தான் என்னையும் விலையேற பெற்றவனா கர்த்தரால மாற்றவே முடியும். அதான் சொன்னேன், இது பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ், சந்தோஷமான ப்ராசஸ் அல்ல. இதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். சொல்லுவாங்க தெரியுமா, ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது என்ன செய்வாங்கன்னா கையெழுத்து, என்னன்னாலும் சரி கையெழுத்து வாங்க, கையெழுத்து போட்டால் தான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கையெழுத்து வாங்க. இதே மாதிரி நீ ஆண்டவரோடு இப்போ பலிபீடத்து முன்னால் நீ சைன் பண்ணன்னா உன்னை கோயிலுக்குள்ள கொண்டு போவார். கோயிலில் கொண்டு போய் என்ன செய்வார்? அந்த களிமண் நீக்கிற வேலையை முடிப்பார். அது சில நாட்கள், வாரங்கள், அது அவரவருக்கு வித்தியாசப்படும் ஒவ்வொருவருக்கும். அது முடிஞ்ச உடனே மூலப்பொருள் கிடைக்கும் பாரு, வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். போதுண்டா, இப்போ எனக்கு மூலப்பொருள் கிடச்சிருச்சா, இப்போ எனக்கு வேண்டிய மூலப்பொருள் கையில் கிடச்சிட்டு சொல்லி கர்த்தர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த காரியத்துக்கு கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க? அவருக்கு பிரியமானதை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னிடத்தில் இருக்கிற அந்த களிம்பு தான். களிம்பு நீக்கப்பட்டால் அவருக்கு பிரியமானதை நான் கண்டிப்பாக செய்கிறதுக்கு நான் துடிப்புள்ளவனாக மாறுவேன். ஏன் நான் அவருக்கு பிரியமானதை செய்ய முடியலன்னா, இந்த ஒட்டி கொண்டிருக்கிற இந்த களிம்பு என்னை விட மாட்டுக்கு. அல்லேலூயா. சில காரியத்திலேருந்து நான் ஈஸியாக பிரிஞ்சிடுறேன், பிரிகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது, எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் சில காரியத்திலேருந்து பிரிகிறதை என்னால் நினச்சே பார்க்க முடியல, நினச்சே பார்க்க முடியல. அப்போ நல்லா கவனிங்க, என்னால் பிரிஞ்சு வரக்கூடிய காரியத்துக்கு ஃபயர் தேவையில்லை, என்னால் பிரிஞ்சு வர முடியாத காரியத்துக்கு தான் ஃபயர் தேவைன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இதை அவர் மட்டும்தான் ஃபயரை கையில் எடுக்க முடியும். உங்கள் சொந்த பிள்ளையாக இருக்கிறதுனால உங்கள் சொந்த பிள்ளைக்கு நானே வலிக்காமல் ஊசி போட்டுக்கிறேன், ஊசி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கையில் கொடுத்தா நீங்கள் போடுறதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்களா? கையில் கொடுப்பாங்களா? இல்லை, அந்த தைரியம் நமக்கு கிடையாது, நமக்கு கிடையவே கிடையாது இல்லையா? அப்போது அவங்க தான் அதை பண்ணணும், அவங்க தான் பண்ணணும். அப்போ இந்த ஃபயரை கர்த்தர் தான் கையில் எடுக்கணும். இந்த எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில, நான் சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், சொல்லிட்டு போயிருந்தேன். 5 பேருக்கு புரிஞ்சு உள்வாங்கினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவில் சிலர் கோய்க்க ஒப்பு கொடுக்க போகிறாங்க. தட்டானால் நல்ல பொருள் கையில் கிடைக்க போகுது. களிம்பு நீக்கப்படுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் விலையேற பெற்ற மூலப்பொருள் கையில் கிடைக்கும். உடனே வேலையை ஆரம்பிப்பார். என்ன வேலை ஆரம்பிப்பார் தெரியுமா? லீபனோனின் மகிமை,
என்ன வேலை ஆரம்பிப்பாரு தெரியுமா? அல்லேலூயா. சாரோனின் அலங்காரம் என்ன வேலை ஆரம்பிப்பாரு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் அத்தனையும் அதுக்கு வர ஆரம்பிக்கும், பயன்பட ஆரம்பிப்பீங்க. அதான் பண்படுத்துகிற அனுபவம். இது அவர் தான் செய்ய முடியும். பட் ஆண்டவர் உன்னை நம்புறாரு. இந்த வாய்ப்பை ஏன் உனக்கு கொடுக்கிறார்? இந்த செய்தியை இங்கே இருக்கிற ஒரு 100 பேருக்கு உட்பட்ட உங்களுக்கு மட்டும் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த நெருப்பை இங்கே இருக்கிற சிலர் தாங்குவேங்க அப்படிங்கிறத கர்த்தர் நம்புறாரு. நெருப்புக்கு நிற்க முடியாத சில பொருள் உண்டு. சொல்லுங்க. வைக்கோல், குப்பை, இதெல்லாம் நெருப்புக்கு முன்னால. ஆனா கர்த்தர் ஒன்று அப்படி பார்க்கல. என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது 31:22 அக்கினிக்கு நிற்கத்தக்கவை. அது தெரியுமா? என்னாகமம் 31:22 அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன். அக்கினிக்கு எதெல்லாம் நிற்குன்னு சொல்றாரு? பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகள் எல்லாம் சுத்தமாகும். நல்லா கவனிங்க. இந்த வரிசையில தான் கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. நீ அக்கினிக்கு நிப்பேன்னு ஆண்டவர் நம்புறாரு. தாய் தகப்பனை ஏன் ஆண்டவர் உன்னை அக்கினிக்குள்ள அனுப்புனார் தெரியுமா? நீ நிப்பேன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அனுப்புறாரு. இந்த அக்கினியினால நீ நிப்பேன்னு கர்த்தருக்கு தெரியும். நீ புலம்பிக்கிட்டு இருக்க, புலம்புனாலும் நின்றுக்கிட்டு இருக்க, அக்கினிக்குள்ள அழுதாலும் நின்றுக்கிட்டு இருக்க, கஷ்டப்பட்டாலும் அக்கினிக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்க. உனக்குள்ள எனர்ஜி உனக்கே தெரியாது, ஆனா உன்னை உண்டாக்குன தேவனுக்கு தெரியும். இதெல்லாம் நீ தாக்கு பிடிச்சு நிப்பேன்னு கர்த்தர் நம்புறாரு. நம்பிதான் உள்ள அனுப்புறாரு, அனுப்பவும் போறாரு. நான் அக்கினிக்கு தாக்கு பிடிப்புன்னு ஆண்டவருக்கு தெரியுது. போகும்போது எனக்கு பயமா இருக்கு, என்ன இவ்வளோ பெருசா இருக்கு, என்ன இவ்வளோ அதிகமா இருக்கு, இதெல்லாம் இது வரைக்கும் நான் சந்திச்சதே இல்லையே, ரொம்ப ஹார்டா இருக்கு, ஐயோ வேண்டாம் முடியல, நான் கத்தி கதறி என்னால் தாங்க முடியல, நான் எவ்வளோதான் புலம்புனாலும் ஆண்டவர் கூலா உள்ள அனுப்பிட்டு ஒன்னே ஒன்று மட்டும், ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ், நான் உன் கூட எப்போதுமே, அதை மட்டும் சொல்றாரு. எதுக்கு உள்ள அனுப்புறீங்கன்னா, இவன் நிப்பாங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது, இதை சகிப்பேன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியுது. இந்த பியூரிஃபைட் பண்ணுகிற, சுத்திகரிக்கிற, இந்த குகைக்குள்ள கொண்டு போய் புடமிடுகிற, பண்படுத்துகிற அனுபவத்தில் வழி நிறைஞ்ச அனுபவங்களை கர்த்தர் ஏனையா கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாருன்னா, உனக்கு நீ என்ன நினைக்கிற, என்னால் தாங்க முடியல அப்படின்னு இன்னும் நீ நினைக்கிற, ஆனா கர்த்தருக்கு தெரியுது உன்னால தாக்கு பிடிக்க முடியும், நீ தாங்குவேன், அவருக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. நீ அழுதாலும் புலம்புனாலும் இப்ப நிக்கிறல, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு, இது அன்னைக்கே அவருக்கு தெரியும், அன்னைக்கே அவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கே தெரியும். நீ உள்ள போறதுக்கு முன்னாலேயே நீ தாங்குவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் தாங்குவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாத நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, உண்டாக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தானே தெரியும். பின்ன எனக்கு இதுல ரொம்ப மனசை தொட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளவு அண்ட சராசரங்களும் உண்டாக்குன தேவன். சாதாரண எனக்கே 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது சில வேலைகளை செய்து முடிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பெரிய, எல்லார் ஜபத்தையும் கேட்கணும். ஒரு நிமிஷத்தில் உலகத்தில் இருக்கிற கோடான கோடி பேர் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேர் ஜபத்தையும் கேட்கணும். சில ஜபத்துக்கு அந்தந்த நிமிஷத்தில் பதில் கொடுக்கணும். சில நம்மளை அவர் பாதுகாக்கணும், நம்மளை போஷிக்கணும். உலக காரியங்கள், இயற்கையில் எல்லாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு இயற்கை அது எல்லாம் கட்டுப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடல், சமுத்திர ஜீவ ஜந்துகள், பறவைகள், வானங்களில் உள்ள அத்தனை சேனைகள், வானங்களில் உள்ள அத்தனை சிருஷ்டிகள், பூமியில் இவ்வளவு காரியங்களையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் மட்டும் இல்ல, ஆளுகை செய்கிறாரு. ஆனால் இந்த தேவன் நேரம் எடுத்து ஒரு காரியத்தை செய்கிறாரு. என் மனசை உடைச்ச ஒரு வசனத்தை சொல்றேன். மல்கியா 3:3 வாசிங்க. இவ்வளவு பெரிய தேவன் எதை முக்கியமா செய்கிறாருன்னா, மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து, ஐயா உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும்னே, வாசிங்க. அவர் உட்கார்ந்து, மறுபடியும் சொல்லுங்க. அவர் உட்கார்ந்து, எல்லாரும் சொல்லுங்க. அவர்
உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. என்ன கவனிங்கம்மா, என்ன கவனிங்க. என்னுடைய அவசர வேலையை நான் நின்றுக்கிட்டே செய்வேன். என்னுடைய முக்கிய வேலையை நான் உட்கார்ந்து தான் செய்வேன். என் தேவனுக்கு எது முக்கிய வேலை தெரியுமா? என்னை புடம் விட்டு சுத்திகரிச்சு சரிபடுத்தி சீர்படுத்தி என்னை அலங்கரிச்சு சிங்காரிச்சு எனக்குள்ள அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிற வரைக்கு என்னை சரிபடுத்துகிறார். பாருங்க ஐயா, எனக்கு இந்த வசனம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. ஐயா போடு, அந்த வசனத்தை போடுறா சார், அந்த வசனத்தை போடு, மறுபடியும் அந்த வசனத்தை நல்லா ஒத்து பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து எனக்காக எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு, எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு, தூதர்களை அப்படியே விட்டுட்டு, அவருடைய அண்ட சராசரங்களையும் அப்படியே வச்சுட்டு, அதெல்லாம் அவர் சொற்படி ஏங்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா இரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு உட்கார்றாரியா. அவசர வேலையை நின்றுக்கிட்டே செஞ்சுட்டு போயிருந்தோம்ல. ஆனா முக்கியமான வேலைக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம்? உட்கார்ந்துருந்தோம். அவருக்கு நான் தான் முக்கியமா படுறேன். எனக்குள்ள களிம்பை வெளியேற்றுறது அவருக்கு முக்கியமான வேலை. வெள்ளினா வேற யாரும் இல்லை, அந்த லேவி புத்திரர். இங்க இருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த லேவியின் புத்திரர். எனக்காக அவர் உட்கார்றாரியா. எனக்காக ஒரு 2 நிமிஷம் கூட சில பேருக்கு நிக்க கூட மாட்டேங்க. ஆனா என் தெய்வம் எனக்காக உட்கார்ந்து, என்ன என் ஆண்டவர் எனக்காக உட்கார்ந்து என் வேலையை, என்னை சரி பண்ற வேலையை பார்க்கிறாரு. அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த மெல்டிங், அந்த பாயிண்ட் வரும், அந்த மெல்ட் ஆகுது பாருங்க, உருகுற அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, அது வர்ற வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது வரைக்கும் நான் கத்துவேன், கூப்பாடுவேன். அவரும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படியே அவரும் அந்த இடத்துல அப்படியே விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மெல்ட் ஆன உடனே டப்புன்னு என்னை வெளியே தூக்கி எடுப்பார் பாருங்க, வெளியே கொண்டு வருவார் பாருங்க. அடுத்த இரவு கழிஞ்சு பகல் விடியும் பொழுது வேலை கூடிரும், மூலப்பொருள் கிடைச்சிரும், தேவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அத்தனை காரியம் நடக்க ஆரம்பிக்கும். களிம்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு, இந்த புயலை வச்சு என்ன செய்யன்னு சொல்லி எழும்பி போகாம, மறுபடியும் சொல்றேன், களிம்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவர் எழும்பி போகாம எனக்காக உட்கார்றாரியா, எனக்காக உட்கார்றாரியா, உட்கார்றாரியா, உட்கார்ந்து என்ன சீர்படுத்துறாரியா. இந்த தெய்வத்தினுடைய அன்பை புரிஞ்சவங்க மட்டும் கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க. கண்ணை மூடி உங்க வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. இதை புரிஞ்சவங்க, உள்வாங்கினவங்க, இந்த வசனத்தினால இருதயம் உடைக்கப்பட்டவங்க வாயை திறந்து ஜெபிங்க. அல்லேலூயா. என் மனசு உடையுது ஆண்டவரே, என் இருதயம் உடையுது ஆண்டவரே, எனக்கா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆமாடா, உலகத்துக்கு மட்டும்தானே நீ முக்கியம் இல்லாதவன், உலகத்துக்கு மட்டும்தானே நீ மதிப்பற்றவன், உலகத்துக்கு மட்டும்தான் நீ உதவாதவன், ஆனா எனக்கு நீ முக்கியமானவன் தான். இன்னைக்கு நீ ஒண்ணுமில்லாதவனா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ முக்கியமானவன். உனக்குள்ள வச்சிருக்கிறது முக்கியமான வேலையை வச்சிருக்கிறேன், அதுக்காக நான் உட்கார்றேன். எவ்வளோ பெரிய தேவன், சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய தேவன் எனக்காக இந்த குகையில உட்கார்றாரு, எனக்காக என்ன உருவாக்குற இடத்துல உட்கார்றாரு, எனக்காக இவ்வளோ பெரிய தேவன் என்ன அவர் சரிபடுத்துவதற்காக உட்கார்றாருன்னா அந்த ஒரே இந்த அன்பு எவ்வளோ பெருசுப்பா. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தேவன் இங்க உட்கார்றாருன்னா, ஒரு தட்டானை போல உட்கார்றாருன்னா, ஒரு அன்பை நினைச்சு என் மனசு உடையணும். இதை நான் பாக்கியமா எண்ணணும். ஐயா, என் டீச்சர் இருக்காங்களே, என் டீச்சர், எனக்கு ஆசிரியராக இருக்கிறவங்க
ஒரு முறை 2 முறை 3 முறை அதுக்கப்புறம் என்னை வந்து கை கழுவிடுவாங்க. பேரண்ட்ஸு கூட இனிமேல் உனக்கு படிப்புலாம் லைக் கூடாது, போய் வேலைக்கு போ அப்படின்னு என்ன பற்றிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க யாருமே ஆயத்தமாக இல்லை. ஆனால் இந்த தேவன் எனக்காக அவர் ஸ்தானத்தை விட்டு வந்து என்னை உருவாக்குறாருன்னா, என்னை புடம் விடுகிறாருன்னா, நான் ஒப்பு கொடுக்க வேண்டாமா? நான் ஒப்பு கொடுக்க வேண்டாமா? இதை நான் பாக்கியமாக என்ன வேண்டாமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சிருங்க. வசனம் உள்ளே போகும் பொழுதே அர்ப்பணம் பலிபீடத்துக்கு வந்துடணும். வசனம் உள்ளே போகும் பொழுதே அர்ப்பணம் பலிபீடத்துக்கு வந்துடணும். ஒப்பு கொடுத்துருங்க. வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதர சகோதரி, தாய் தகப்பன், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நினைக்கும் போது மனசு உடையல. தாய் உருவாகிறதுக்கு முன்னாலேயே என்னை கொஞ்சம் தரிசனம் உருவானதுனால தான் அவர் வந்து உட்கார்றாரு, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் பண்படுத்துகிற அனுபவம், இதுதான் களிம்பு நீக்கிற அனுபவம், இதுதான் ஆண்டவர் என்னை புடமிடுகிற அனுபவம். இது கஷ்டமானதாக இருந்தாலும் கூட யோசேப்பு இதுக்கு தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தான். ஐயா, அவங்கெல்லாம் சும்மா அவ்வளோ தூரத்துக்கு போயிடல, அந்த மகிமையை அவங்கெல்லாம் சும்மா பார்த்துடல, அதுக்கு முழு ஒத்துழைப்பு கர்த்தருக்கு கொடுத்தாங்க. தாவீது இதுக்கு கர்த்தருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தான். நீங்களும் நானும் ஒத்துழைப்பு கொடுப்போம்னா அவங்க பார்த்த மகிமையை நம்மளும் பார்ப்போம். கர்த்தர் சொன்ன காரியங்களை நம்மளும் பார்ப்போம். நீ ஒத்துழைப்பு கொடுத்தா பார்ப்ப, கண்டிப்பாக பார்ப்ப. ஆண்டு மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, நீ கோஆப்ரேட் பண்ணு, எனக்கு கண்டிப்பாக பார்ப்ப. ஏன் நான் செய்ய முடியாது? அவங்களுக்கு செய்த தேவன் இன்னும் எனக்கு உசுரோடு இருக்கிறாரு, அவர் இன்னும் உயிரோடு இன்னும் ஜீவிக்கிறாரு, அவர் கை இன்னும் குன்றி போகலை, செய்வார், கண்டிப்பாக செய்வார். இதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தா சேலஞ்சோடு பலிபடுத்தலுன்னு சொல்கிறேன். தாவீதுக்கும் யோசேப்புக்கும் செய்த தேவன் அந்த 3 காரியம், சாரோன், லீபனோன், ஏதேன் தோட்டம், உனக்கு நிச்சயம் செய்வார் கர்த்தர். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் என்ன அனுபவம்னு சொன்னேன்? பண்படுத்துகிறார். 2வது தேவன் எதை செய்ய விரும்புகிறார்னா 36, 34, எசேக்கியேல் 36, 34. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பலன் கொடுக்கக்கூடிய செயல்களில் 2வது கர்த்தர் செய்கிற செயல் என்னன்னு சொன்னேன்? பயிரிட விரும்புகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பயிரிட விரும்புகிறார். முதல்ல என்ன செஞ்சிட்டாரு? பண்படுத்த விரும்புகிறாரு. ஸோ அது ரகசியமாக உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ யாரெல்லாம் உண்மையாக ஒப்பு கொடுத்தீங்களோ வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அது போய்கிட்டு இருக்கோம். சரியா இருக்கட்டும். இந்த பண்படுத்துகிற வேலை முடிஞ்ச உடனே 2வது அந்த நிலத்தில் என்ன பலன் வேணும், எந்த விதைக்கணும் அப்படின்னு அவர் திட்டம் பண்ணிக்கிறார். எல்லாம் கவனிங்க, இந்த வசனம் வார்த்தை ரொம்ப முக்கியம். பண்படுத்தியாச்சுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1 ஏக்கர் நிலத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? சுத்திகரித்து சுத்தம் பண்ணி பண்படுத்திட்டேன். இப்போ அதில் நான் என்ன விதைக்க விரும்புகிறேன், அதில் என்ன பலனை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை விதைப்பதற்கான, பயிரிடுகிறதுக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் நான் சோளம் விதைக்க விரும்புகிறேன், இதில் கம்பு விதைக்க விரும்புகிறேன், அல்லது இதை ஒரு தோட்டமாக, ஒரு தென்னந்தோப்பாக மாற்ற விரும்புகிறேன். அப்படி அதில் என்ன பலனை பார்க்கணும்னு அவர் விரும்புகிறாரோ, என்ன விளைச்சலை பார்க்கணும்னு விரும்புகிறாரோ அந்த விதையை விதைக்கிறதுக்கான ப்ராசஸில் இறங்குறாரு பாருங்க. அதுதான் பயிரிடுகிற அனுபவம். விதைக்கிறது தான் பயிரிடுகிற அனுபவம். எதுதான் பயிரிடுகிற அனுபவம்? விதைக்கிறது. சொல்லுங்க, என்னது? விதைக்கிறது. சுத்தம் பண்றது ஒரு நேர வேலை, விதைச்சு பயிரிடுகிறது அது அன்றாட வேலை. அது உடனேலாம் முடியாது, ஒரே நேரத்துலலாம் முடியாது. அது ஒவ்வொரு வேலையும் அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
விதையை ஊனிட்டு போறது மட்டும் இல்லை, ஊனிட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சி அப்புறம் வேலி அடைச்சி அதை பராமரித்து உள்ளுக்குள்ளே வேற எது வந்து அதை பிடிங்கிற அதை படி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாத்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ உரம் போட்டு இதில் வேலை நிறையா இருக்குது. பலன் வருகிற வரைக்கும் வேலை இருக்குது. இந்த ரெண்டாவது பயிரிடுகிற வேலை பலன் வருகிற முந்தின நாள் வரைக்கும் அவருக்கு வேலை இருக்காங்க. அல்லேலூயா. இந்த பயிரிடுகிற அனுபவத்தை குறித்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். எகிப்து தேசத்தில் 7 வருஷம் என்ன நடந்துச்சு? செழிப்பு, ஆகாரம் சேகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 7 வருஷம் அங்கே என்ன நடந்துச்சு? கொடிய பஞ்சம். இந்த கொடிய பஞ்சத்துக்கு தானியம் வாங்க எல்லாரும் யோசேப்பினிடத்தில் போவாங்க. நீங்கள் வீட்டில் போய் அது ஆதியாகமம் 47 வாசித்துக்கோங்க. இதில் நான் சொல்கிறது எல்லாமே உள்ளே இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் என்ன கவனிங்க. 47 தான் இருக்குது. இந்த தானியம் வாங்குறதுக்கு அவங்க எல்லாரும் யோசேப்பிடத்தில் வந்து நிற்கும் பொழுது முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ரூபாயை கொடுத்து பணத்தை கொடுத்து தானியத்தை வாங்குவாங்க. சாப்பிட்டு காலியான உடனே அது ஒரு 2 மாதம். அதுக்கப்புறம் வந்து என்னையா தானியம் கொடுங்கன்னா, அதுக்கப்புறம் இது பணம் இல்லை, ஆனால் அவங்க வீட்டில் ஆடு மாடு இருந்துச்சு. ஆடு மாடை கொண்டு போய் கொடுத்துட்டு தானியம் வாங்குவாங்க. சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஐயா இப்போ நிற்பாங்க. இப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது? அவங்க சொல்லுவாங்க, உழைச்சி களைச்சி போன சரீரம் இருக்குது, பாலா போன எங்கள் வீட்டு நிலம் இருக்குது, லேண்டு இருக்கும்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இப்போ யோசேப்புக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறார்ல, ஞானத்தின் ஆவி அவருக்கு இருக்குல்ல, இந்த 2ஐயும் பயன்படுத்த அவர் விரும்புகிறாரு. ஐயா, களைச்சு போன சரீரம், பாலா போன நிலம், ஆனாலும் கர்த்தரின் கரத்துக்கு வரும் பொழுது அது பலன் கொடுக்கத்தக்க அளவில் அது பயன்படும். விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த 2ஐயும் யோசேப் மனசில் உள்வாங்கிறாரு. இப்போ உடனே வசனம் சொல்லுது 47ல் அந்த நிலத்தை அவங்க பார்வோனுக்காக வாங்குவாங்க. 7வது அதிகாரம் 20வது வசனம். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். அந்த வார்த்தை எல்லாரும் யூஸ் சொல்லுங்க, வாய் திறந்து. பார்வோனுக்காக பத்திரம் முடிக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் எல்லாரும் வரிசையாக போய் நின்று அவங்க நிலத்தை, அவங்க விவசாயம் ஏன் அவங்க விற்கிறாங்கன்னா, அந்த விவசாய நிலம் இப்போ பயன்படுத்த முடியாது. ஏன்னா பஞ்சக்காலம், மழை இல்லை, தண்ணி இல்லை, விதைக்க முடியாது. பயனற்ற நிலம், பால் நிலம், பாழாய்ப்புன நிலம், பயன்படாது. அப்போ இந்த பயன்படாத நிலத்தை கொடுத்து தானியத்தை வாங்கி சாப்பிடுவோங்கிறதுக்காக இப்போ அந்த நிலத்தை யாருக்காக கொள்றாங்க? பார்வோனுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, பார்வோனுக்காக கொண்டான். இன்னொரு முறை, பார்வோனுக்காக கொண்டான். சரி, பார்வோனுக்காக இப்போ அவன் கொண்ட உடனே 23 வாசி. பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். சொல்லுங்க, பார்வோனுக்காக. பார்வோனுக்காக. பாழா போன நிலம் இப்ப யாருக்காக வாங்கப்பட்டிருக்கிறது? வாங்கப்பட்டிருக்கு. இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம். இப்ப என்ன கொடுக்கிறாரு? ஐயா, அவங்க பசி பட்டினியா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால 3 முறை அவங்க வரும் பொழுது தானியத்தை கொடுத்தாங்க. சமைச்சு சாப்பிட, கோதுமை சுட்டு, அவங்க சப்பாத்தி சுட்டு சாப்பிட தானியத்தை கொடுத்தாரு. கவனிக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு முன்னால பணத்தை கொடுக்கும்போது என்ன கொடுத்தாரு? தானியம். ஆடு மாடை கொடுக்கும்போது என்ன கொடுத்தாரு? தானியம். ஆனா இப்போ என்ன கொடுக்கிறாரு? விதை தானியம். தானியம் கொடுக்கல. எதை கொடுக்கிறாரு? விதை தானியம். விதை தானியம் கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவங்க சொன்னாங்களே, களைச்சு போன சரீரம், பாலா போன நிலம். அப்படியா? உனக்கு களைச்சு போன சரீரம், உனக்கு பாலா போன நிலம். இப்போ இந்த விதை தானியத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இதை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். சொல்லுங்க, இதை நிலத்தில் விதையுங்கள். இதை நிலத்தில் விதையுங்கள். புரியல, வாசி முடிச்ச பிறகு சொல்றேன். அடுத்த வருஷம் விளைவில் 5இல் 1 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். அவர் வரிசையா சொல்றாரு. இந்த பாருங்க, விதை தானியம் கையில பிடிச்சுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, போய் என்ன செய்யுங்க? விதைங்க. நம்பர் 3, அதுல வரக்கூடியத பார்வோனுக்கு 500 மூடைனா 100 மூடை, 10 மூடைனா கவனிங்க, 5ல் 1 பங்கு, 5 மூடைனா ஒரு மூடை யாரு கொண்டு வரணும்? பார்வோனுக்கு கொண்டு வந்துருங்க. சரியா? மீதிய நீ சாப்பிட்டுக்கோ.
உன் குடும்பம் சாப்பிட்டு கிடைச்சோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும், அந்த 4 பங்குல அடுத்து விதை தானியத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதா இருக்கட்டும் என்றான். உங்களுடையதா இருக்கட்டும். அந்த 4 பங்கு இருக்கு பாரு, அதுல விதை தானியத்தை எடுத்து வச்சுக்கோ, உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைக்கும் பிழைச்சுக்கோ. இது நிறைவேறிச்சா இல்லையாங்கிறதுக்கு அடுத்த வசனம் ஆதாரம். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பிராணனை காப்பாற்றினா என்ன அர்த்தம்? அப்படியே நடந்துருச்சு. தானியத்தை வாங்கிட்டு போனா, விதை தானியத்தை வாங்கிட்டு போனாங்க, விதைச்சாங்க, விளைஞ்சிச்சு. 5ல் 1 பார்வோனுக்கு கொண்டு வந்தாங்க. மீதியை வச்சு விதை தானியத்தை எடுத்து வச்சாங்க. சாப்பிட்டு பஞ்ச காலம் முடிகிற வரைக்கு, கொடிய பஞ்சம் முடிகிற வரைக்கு இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்தது. அவர்கள் பிழைத்தார்கள், அவர்கள் பிராணன் காப்பாற்றப்பட்டது. சரிங்க பாச, இப்ப என்ன சொல்ல வாரீங்க? ஐயா, இந்த நிலம் அவங்க கையில் இருக்கும் பொழுது அது விளையலை. அவங்க அதில் எந்த விதத்திலையும் விவசாயம் பார்க்க விரும்பலை. அந்த நிலங்கள் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது அவங்க ஏன் அதில் போய் விவசாயம் பண்ணலை? அது பஞ்சகாலம். அவங்க ஏன் அதில் போய் விதைக்கலை? அது பஞ்சகாலம். அது கொடிய பஞ்சம், மழை இல்லை, தண்ணி இல்லை, அது விளையாது. எனவே பாழாய் விடப்பட்டது. அது விளைஞ்சிருந்தா இவங்க விதைச்சிருப்பாங்களே, இவங்க அதை பயன்படுத்தியிருப்பாங்களே, அவங்க பயன்படுத்தி அவங்க அதில் வாழ்ந்திருப்பாங்களே. ஆனால் ஏன் அது பாழாய் போச்சுன்னா விளைய வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு உலகத்தில் எங்கேயுமே விளையலை. இன்னொரு உண்மையை சொல்கிறேன், அன்னைக்கு உலகத்தில் எங்கேயுமே விளையலை. உலகம் முழுவதும் தானியத்துக்கு இங்கே வந்தாங்க. ஆனால் இவன்கிட்ட விதை தானியத்தை வாங்கிட்டு போய் விதைக்கிறாங்க, விளைஞ்சு வருது. எப்படி ஐயா பஞ்ச காலத்தில் இதுவரைக்கும் விளையாத நிலத்தில் இப்போ மட்டும் விளையுது? இதுவரைக்கும் விளையாத நிலத்தில் இப்போ மட்டும் விளையுது. இன்னும் ஒன்று கூட்டி சொல்கிறேன், உலகத்தில் அடுத்த நாட்டில் எங்கேயும் விளையல, பக்கத்தில் சீரிய நாட்டில் விளையல, ஆனால் எகிப்தில் மட்டும் எப்படியா விளையுது? காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னால் அந்த நிலம் அவர்களுடையது. இப்போ அந்த நிலம் அவர்கள் பார்வோனுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு சத்தியத்தை சொல்றேன், உங்களுடையதா இருக்கிற வரைக்கும் அதுல நீங்க எந்த பலனையும் பார்க்க முடியாது. எப்போ அதை தேவனுக்காக நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எப்போ அதை கர்த்தருக்காக நீங்க எழுதி அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, இதுவரை பார்க்காத விளைச்சலை, உலகத்துல யாரும் பார்க்காத பலனை உன் வாழ்க்கையில பார்ப்பீங்க, உன் குடும்பத்துல பார்ப்பீங்க. விளையும், பஞ்ச காலத்திலையும் பலன் வரும். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தா பாலா போனது விளைய ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் ஜெபம். எத்தனை பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க? கண்ணை மூடி அத்தனை பேரும் ஜெபிங்க. இப்பொழுது கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். விளையாத என் பிள்ளை வாழ்க்கைய, என் குடும்பத்தை, என் தொழில, என் வீட்டுக்காரரை, என் மனைவிய, என் பிசினஸ், என் ஆவிக்குரிய வாழ்க்கைய, என் சபைய, என் தரிசனத்தை, விளையாத பஞ்சத்துல அடி வாங்கின விளையாத காரியத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது பலிபீடத்தில் இனி இது என்னுடையது அல்ல, இது என்னுடைய அல்ல, இது இப்போ கர்த்தருக்குரியது. இந்த நிமிஷம் முதல் இது கர்த்தருக்குரியது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லு, நீங்க போதும். என்ன அதிர்ச்சிக்குள்ள ஆக்கின ஒரு காரியம். மழை இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை, பஞ்ச நேரம். தானியத்தை கொடுத்தாரு, தண்ணி எங்கிருந்து வந்துச்சியா விளையிறதுக்கு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இதுக்கு பதில் இல்லை தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, எந்த பிரசங்கியார் இடத்துல இதுக்கு பதில் கிடையாது. விதை தானியத்தை கொடுத்தாரு, தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? பஞ்சகாலம், தண்ணி விளைச்சலுக்கு வேண்டிய தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் வத்தி போய் எல்லாம் பஞ்சகாலம், கொடிய பஞ்சம். தண்ணி இருந்தா தான் அவங்க இந்த நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாலே அவன் விளைச்சிருப்பான்ல. தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? சயின்ஸ் படி எனக்கு பதில் இல்லை.
ஆனால் விசுவாசத்தில் எனக்கு ஒரு பதில் உண்டு. எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. விதைத்தானியம் அவருடையது, நிலமும் இப்போ அவருக்கென்று ஒப்பு கொடுத்துட்டேன். அது விளையும். எனக்கு தெரியாது, எங்கிருந்து வரும்னு தெரியாது, ஆனா பலன் தரும். அது விளையும். எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா விளைஞ்சிச்சுன்னு தெரியுது. விளைஞ்சது பட்டு போகலன்னு தெரியுது. அது பயனுள்ளதா இருந்ததுன்னு தெரியுது. அவங்க பிராணனை காப்பாற்றியதுன்னு தெரியுது. உங்க நிலத்துல தண்ணி எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா விளையும். விளையும். அவர் தந்த விதைய விதைங்க. அவர் கொடுத்த விதை தானியத்தை விதைங்க. அவர் என்ன பாரம் தரிசனம் கிருபையை கொடுத்தாரோ அதை நீ பயன்படுத்துவோம் நிலத்துல. அவர் கொடுத்த விதைய வார்த்தையை நீ உன் நிலத்துல பயன்படுத்து. தண்ணி எங்கிருந்து வரும் தெரியாது. எங்கிருந்து வரும் தெரியுமா? விதை அவருடையது, தண்ணி பாய்ச்சுறது அவருடைய வேலை. ஏன்னா நிலத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். நிலத்துக்கு சொந்தக்காரர் அவர். ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, மரத்தை வச்சவன் இந்த ஊத்துறானோ இல்லையோ, ஆனா ஏன் ஆண்டவர் ஊற்றுவாரு. விதைத்தானியத்தை கொடுத்து அவர் தண்ணீரை பாய்ச்சுவாரு. அல்லேலூயா. பொருளாதாரம் அல்லது உங்க ஆவிக்குரிய காரியமா இப்போ நீங்க ஒன்று செஞ்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும். என்ன தெரியுமா? ஒரு கையெழுத்தை போட்டுட்டு போகணும் பலிபீடத்தில். இனிமே இதை கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க. விளையுதா இல்லையான்னு பாருங்க. உங்க பிள்ளை வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், காரியம், சபை விஷயத்தில், தரிசனத்தில் விளைச்சல் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. விளைச்சல் வரும். அந்த விளைச்சலை சுமந்துக்கிட்டு அல்லேலூயா 5ல் ஒரு பங்கை அவருக்கு கொடுக்கும்படி நீங்க சுமந்துட்டு வருவீங்க. மீதிய உங்க குடும்பத்துக்காகவும் விதை தானியத்துக்காக வச்சு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. இதை எப்படி செஞ்சாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு 10 நிமிஷத்துல. கவனிங்க. இந்த நிலத்தை பயிரிடுகிற இந்த காரியம், பயிரிடணும்னா அதுக்கு என்னென்ன வேணும்? விதை வேணும், வேற தண்ணீர் வேணும். அதெல்லாம் எப்படி செய்கிறாருன்னு சொல்கிறேன். நிலத்தை ஒப்பு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க கண்ணை மூடி. ஆண்டவரே, என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைய, சபையை, தரிசனத்தை, என் வாழ்க்கையில் எது பாலாக இருக்கிறது, என் கண்ணு முன்னால் இருக்கிறதோ அதை இப்போ கர்த்தருக்கென்று மாத்திரம் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நான் கையெழுத்து போட்டுறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இப்போ இதில் பயிரிடுவார். எப்படி பயிரிடுறாருன்னு சொல்கிறேன். ஒப்பு கொடுத்தவங்க காரியங்களை எப்படி பயிரிடுறான்னு சொல்கிறேன். முதல்ல ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பயிரிடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 36:29 வாசிங்க. எசேக்கியேல் 36:29 வாசிங்க. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பண்படுத்தியாச்சு. இப்ப பண்படுத்துற வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. பலனை காணணும்னா பயிரிடணும். பயிரிடுறதுக்கு நிலம் ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. ஒப்பு கொடுத்த நிலத்துல பயிரிடுற வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல அதுக்கு என்ன வேணும்னா விதை வேணும். விதையை இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. கோதுமையை வரவழைத்து, கோதுமையை வரவழைத்து, கோதுமையை உண்டாக கடவுதுன்னு சொல்லி உண்டாக்கல. ஆதியாகமத்தில் எல்லாத்தையும் உண்டாக்கி பினிஷ் பண்ணிட்டாரு. இங்க உண்டாக்கல, இங்க வரவழைக்கிறாரு. இங்க வரவழைக்கிறாரு. உங்க நிலத்துல பலன் கொடுப்பதற்கு வேண்டிய கோதுமை எங்க மறைஞ்சிருக்கோ, எங்க அது மறைஞ்சிருக்கோ, எங்க இருந்தாலும் அதை வரவழைப்பாரு. வரவழைப்பது கர்த்தருடைய வேலை. விசுவாசம் உள்ளவங்க 2 நிமிஷம் கண்ணை மூடி ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த நிமிஷத்துல அந்த வேலையை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. அந்த வேலையை கர்த்தர் செய்யறாரு. வரவழைக்கிறாரு, வரவழைக்கிறாரு. ஓ நிலத்துல பலனை கொடுப்பதற்கு எது தேவையோ அதை என் ஆண்டவர் பிதாவே இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில பலனை கொடுக்கக்கூடிய, இந்த சபையில பலனை கொடுக்கக்கூடிய கோதுமையை வரவழைக்கிறார். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கோதுமையை வரவழைக்கிறார். கோதுமையை வரவழைக்கிறார். எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் அது வரும், அது வரும். அது கர்த்தருடைய வேலை.
சில காரியங்களுக்காக சவாலோடு நீங்க நிக்கிறீங்களே, என்னுடைய காரியம் பூர்த்தி செய்ய சரி செய்ய என்ன செய்யன்னு தெரியாம திக்குமுக்காடி நிக்கிறீங்களே, அதை ஃபில் பண்றதுக்கு அதுக்கு வேண்டிய கோதுமை இனிமே உண்டாக்க போறதில்ல, எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு. அதை வரவழைப்பாரு, அந்த காகத்தை வரவழைப்பாரு, அந்த மீனின் வாயை திறப்பாரு, அந்த காகத்தை வரவழைப்பாரு, மீனின் வாயை திறப்பாரு. உன் கதவும் தட்டப்படும். அந்த சாரி பார்த்து விதவைக்கு நேராக உன்னை கொண்டு போவாரு. உனக்கு வேண்டிய கோதுமை எங்க மறைஞ்சிருக்கோ அது உன்னை தேடி வரும். அவர் வரவழைக்கும் போது வந்தே தீருங்க. நான் போய் கொஞ்சம் குடியா கொஞ்சம் குடியா கொஞ்சம் குடியா கொஞ்சம் குடியா எவ்வளவு கெஞ்சினாலும் துளி அளவு கூட அதில் நான் எந்த பிரயோஜனம் பட போறதில்லை. நான் போய் கேட்கறதுனால அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. எனக்கு வெக்கமும் அவமானம் வந்தது மட்டும்தான் மிச்சமா இருக்கும். ஆனா அவர் வர வளைப்பாரு பாருங்க. அந்த வசனத்தை ருசிச்சு வாசித்தீங்களா? கோதுமையை வரவழைத்து, கோதுமையை வரவழைத்து ஜெபிங்க. எனக்கான கோதுமைய நீங்க வரவழைப்பீங்க. எனக்கான கோதுமைய, எனக்கான கோதுமைய, எனக்கான கோதுமைய, எனக்கான கோதுமைய வரவழைப்பீங்க. அவர் வரவழைச்சாருன்னா அது மறுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 43:6 சொல்றாரு, உன் கோதுமை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது தானே? ஏசாயா 43:6. ஒருவேளை அந்த கோதுமை நான் வடக்கே நோக்கி, உனக்கு வேண்டிய கோதுமை வடக்க இருந்துச்சுன்னு வையேன், அவர் சொல்லுவாரு கொடு என்றும். கொடு. வடக்கை நோக்கி. அவர் வடக்க பார்த்த உடனே அந்த வடதிசை ஒரு சல்யூட் போடும் அவருக்கு. சொல்லுங்க என்ன செய்யணும்? அந்த என் பிள்ளை நிலத்துக்கு வேண்டிய கோதுமை வடக்க இருக்கு, அனுப்பி வை, வரவல. உடனே செய்றேன்னு சொல்லாது. அவர் வாயத்திலிருந்து சொல்லி முடிக்கும் பொழுது அங்கிருந்த கோதுமை எங்க போகணுமோ அங்க வந்து உட்கார்ந்துரும். அல்லது உனக்கு வேண்டிய கோதுமை தெற்க இருந்துச்சுன்னு வையேன், அப்புறம் அவர் எங்க பாக்குறாரு? தெற்கை நோக்கி. தெற்கை நோக்கி வைத்திராத. புரியலையா உங்களுக்கு? வைத்திராத என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரை, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும், அடுத்த வருஷம் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பே. ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். சபை மொத்தமும் சேர்ந்து, மொத்த சபையும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா, கொண்டு வா சொல்லி ஜெபிங்க. வடக்கே இருந்து கர்த்தாவே வடக்கை நோக்கி கட்டளையிடும், கர்த்தாவே தெற்கை நோக்கி கட்டளையிடும். அம்மா இப்ப உண்மையா ஜெபிக்கிற நேரத்திலேயே கர்த்தர் செயல்படுறாரு, கர்த்தர் செயல்படுறாரு. அவர் செயல்பட பெருங்கூட்டம் நிக்கணும்னு அவசியம் இல்லை. 300 பேர் இருந்தா போதும், 12 பேர் இருந்தா போதும், 3 பேர் இருந்தா போதும், ஒருத்தர் இருந்தா போதும். ஜெபிக்கிறீங்களா? வரவழைக்கிறாரு, இப்பவே வரவழைக்கிறாரு. அவர் நாம மகிமைக்கென்று இப்பொழுது எங்கே இருந்தாலும் கர்த்தர் வரவழைக்கிறார், வரவழைக்கிறார். அடுத்த வேலையும் செய்வார். ஐயா வரவழைக்கிறார். ஐயா இங்க இருக்கிற உங்களுக்கு வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் வரவழைக்கிறார். உண்மையா ஒப்பு கொடுத்தீங்களே நிலத்தை, உண்மையா இப்ப ஜெபிச்சீங்களே, கண்டிப்பா அவர் வரவழைப்பார். கோதுமையை வரவழைச்சிட்டு அடுத்து அந்த நிலத்துக்கு இன்னொரு காரியத்தையும் செய்வார். ஏன்னா விளைஞ்சு பலன் கொடுக்குற வரைக்கும் பயிரிடணும்ல. பயிரிடுற வேலை நீண்ட வேலை இல்லை. சங்கீதம் 65:9
தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். உன் நிலத்துல பலன் விளையணும்ல, அதுக்கு முதல்ல கோதுமையை வர வளைச்சிட்டு, ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா தண்ணீரையும் வரவழைப்பார். கோதுமையை வரவழைச்சிட்டு ரெண்டாவது எதை வரவழைப்பார்? தண்ணீரையும் வரவழைப்பார். எங்கிருந்து தண்ணீரை வரவழைப்பார்னா தாமிரபரணியில் இருந்து இல்லை, வைகையிலிருந்து காவேரி இருந்து இல்லை. இப்போ போய் தாமிரபரணியை பாருங்க, அங்கே மண்ணு தான் இருக்கு, மண்ணையும் பாறையும் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சும்மா என்னமோ ஒரு ஓடை மாதிரி கொஞ்சம் போல போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். சரியா? ஆனால் உங்களுக்கு வேண்டிய தண்ணீர் எங்கேருந்து வரும்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நதிக்கும் ஒரு பேர் உண்டு. ஆனால் உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொண்டு வரார்ல, அந்த நதிக்கு ஒரு பேர் உண்டு. அந்த நதி பேர் என்ன தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கு, என்ன நதி? தேவநதி. என்ன நதி? தேவநதி. வசனத்தை போடு, என்ன நதி? தேவநதி. தேவநதி. உனக்கு வரக்கூடிய தண்ணீர் தேவன் நதியிலிருந்து வருது, தேவனிடத்திலிருந்து வருகிறது, வேற எங்கிருந்து இல்லை, அவரிடத்திலிருந்து. தேவன் நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். நல்லா கவனிங்க, இந்த நதியிலிருந்து தண்ணி வந்தா தான் உனக்கு விளையும். மற்ற தாமிரபரணி, காவேரி, வைகை இதுல இருந்து நீ ட்ரை பண்ணி ஒரு வாய்க்காலை வெட்டி, ஒரு கால்வாயை வெட்டி, லேசா ஒரு பைப்பை போட்டு கொஞ்சம் போல ஒரு இந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்தாவது ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலான்னு நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒருவேளை முயற்சியில் தண்ணியை வர வைக்கலாம், ஆனால் விளையாது. இந்த நிலம் உன்னுடையது இல்லை, இது கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த நிலம். அவருடைய நதியிலிருந்து தண்ணீர் வந்தா தான் இது விளையும். இந்த நிலத்துக்கு வர வேண்டிய தண்ணீர் வேற எங்கிருந்து வராது, அவர் நதியிலிருந்து வரும். இதுக்காக அடைக்கப்பட்ட எல்லா அடைப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஏன் சில வாய்க்கால்கள் அடைக்கப்பட்டுச்சுன்னா, இந்த நிலத்துக்கு தேவன் நதியிலிருந்து தண்ணீர் பாய்ச்சப்படணும். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இதுவரைக்கும் வந்த வாய்க்கால்கள்லேருந்து உனக்கு வந்துச்சு பாரு, இது மனுஷன் கண்டுபிடிச்சிருவான். எங்கிருந்து இவனுக்கு வருது, எங்கிருந்து இவனுக்கு உதவி வருது, யார் சப்போர்ட் பண்ணுறா, ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும், அல்லது உன் செல்ஃபோனை வாங்கினா தெரிஞ்சிடும், அல்லது உன்கிட்ட கேட்டு நீ சொன்னால் தெரிஞ்சிடும், உனக்கு யார் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிடும் ஐயா. ஆனால் இந்த நதியிலிருந்து வந்தானா ஒருத்தனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் எல்லாரும் ஒன்னே ஒன்னைத்தான் சொல்லுவான், அவன் ஆராதிக்கிற தேவன், அவன் சேவிக்கிற தேவன், அவன் நம்பி இருக்கிற தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை வாழ வைக்கிறார், அவனை விளைய வச்சிருக்கிறார், அவனை செழிப்பாக்கி இருக்கிறார். உன்னுடைய விளைச்சலுக்கு பின்னால சொல்லப்படுகிற ஒரு சாட்சி, என்ன சாட்சி சொல்லப்படணும்னா, இந்த நிலம் பார்க்குறவன் கண்ணுக்கு பாலா கடந்துச்சு, இன்னைக்கு அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னால் விளைஞ்சு நிற்குது, அத்தனை பேருக்கு ஒரு நாள் காட்சியாக மாறுச்சு, ஆனால் வரப்போகிற நாளில் ஒரு சாட்சியாய் மாறும். அன்னைக்கு உங்கள் வாயிலிருந்து நீங்கள் சொல்கிறீங்களே இல்லையோ, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க, ஐயா இந்த நிலத்துக்கு கோதுமை இவன் கையிலிருந்து வரலை, இவன் ஆராதிக்கிற தேவன் வரவழைச்சா. இந்த நிலத்துக்கு தண்ணீர் வேற யாரும் கொண்டு வரல, இவன் ஆராதிக்கிற தேவனுடைய நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. இந்த சாட்சி சொல்லப்படும், இந்த சாட்சி சொல்லப்படும், உன் வாழ்க்கையை குறித்து இந்த சாட்சி சொல்லப்படும். நம்புறீங்களா நீங்க? நான் செய்தது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தேன், எழுதி கொடுத்துட்டேன், கையெழுத்து போட்டுட்டேன். அவர் இதெல்லாம் செய்வார். நீங்க உண்மையா இதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அவர் அவர் உறுதியா நிச்சயமா கர்த்தர் இதை செய்வார். விசுவாசிக்கீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? கண்ண மூடி முழங்கால் படிட்டு, தப்புனே உங்கள் ஜனத்தை தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க, கிருபை கூட இருக்கட்டும், நீர் பெருக நாங்கள் சிறுகணும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.